பள்ளி கல்லூரிகளில் முதல்வர் விஜயனுடைய பிறந்த நாள் கொண்டாட்டங்கள் நடத்தியது தொடர்பாக விரிவாக விசாரணை கோரி ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. இந்த மனுவுக்கு தமிழக அரசு பதில் அளிக்கணும்னு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க. இதோடைய முக்கிய செய்தியை நம்ம பார்க்கிறோம். சென்னை மாநகராட்சி திமுக கவுன்சிலரும் வழக்கறிஞருமான கவி கணேசன் இந்த பொதுநல வழக்கை தாக்கல் செஞ்சிருக்காரு. பள்ளிகளில் அரசியல் நிகழ்ச்சிகளுக்கு தடை விதித்த விதிகளை கண்டிப்போட அமல்படுத்த உத்தரவிடும்னு இந்த மனுவில் மனுதாரர் தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கு. இந்த மனு விசாரணைக்கு வந்திருக்கக்கூடிய நிலையில் இது தொடர்பாக தமிழக அரசு பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு. இதோடைய முக்கிய செய்தியை பார்த்தோம். மேலும் விவரங்களோட செய்தியாளர் சுரேஷ் இணைந்திருக்கிறார். சுரேஷ், இந்த மனு தொடர்பான தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். அதாவது கடந்த 22ஆம் தேதி ஜூன் 22ஆம் தேதி தமிழக முதலமைச்சரும் தாவேகா தலைவருமான விஜயின் பிறந்த நாளை ஒட்டி தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய பள்ளிகள்ல தாவேகா கட்சியினர் கட்சி கொடியை சின்னங்களுடன் நிகழ்ச்சிகளை நடத்தியுள்ளதாக சொல்லி சென்னை மாநகராட்சியினுடைய திமுக கவுன்சிலரும் வழக்கறிஞருமான கவி கணேசன் என்பவர் உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தாக்கல் செஞ்சிருக்காரு. அந்த மனுவில் என்ன சொல்றாருன்னா, இந்த நிகழ்ச்சிகளின் போது மாணவர்களை தாவேகா தலைவர் அதாவது முதலமைச்சருக்கு பிறந்தநாள் பாடவும் கோஷங்கள் எழுப்பவும் செஞ்சிருக்காங்க. திருவள்ளூர் மாவட்டத்துல விஜய் முகத்தினுடைய வடிவில் 3000 மாணவர்களை வெயிலில் அமர செஞ்சிருக்காங்க. மாணவர்களை அரசியல் கொண்டாட்டங்களுக்கு பயன்படுத்துவதுங்கிறது கல்வி நிறுவனங்களுடைய நோக்கங்களுக்கு விரோதமானது என்று அந்த மனுவில் சொல்லியிருக்காரு. கல்வி நிறுவனங்கள்ல அரசியல் மத சித்தாந்தம் தொடர்பான நிகழ்ச்சிகளை நடத்தக்கூடாதுன்னு ஏற்கனவே தமிழக அரசு உத்தரவு பிறப்பிச்சிருக்கு. இருந்த போதும் கூட அந்த அரசாணையை அமல்படுத்தல. அதனால இந்த தடை விதித்த அந்த அரசாணையை கண்டிப்புடன் அமல்படுத்த உத்தரவிடணும். இந்த அரசியல் கொண்டாட்டங்கள் நடத்தியது சம்பந்தமா விரிவான விசாரணை நடத்தி அந்த பள்ளிகளின் தலைமை ஆசிரியர்கள் அதே போல ஊழியர்களை சஸ்பெண்ட் செய்யவும் அவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கவும் உத்தரவிட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை அந்த மனுவில் முன்வைக்கப்பட்டிருந்தது. இந்த வழக்கு தலைமை நீதிபதி தர்மாதிகாரி நீதிபதி அருள்முருகன் அடங்கிய அமர்வுல விசாரணைக்கு வந்தபோது மனுதாரர் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் ஜே ரவீந்திரன் பள்ளிகள்ல அரசியல் நிகழ்ச்சிகளுக்கு தடை விதித்த விதிகளை கண்டிப்போடு அமல்படுத்த உத்தரவிட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்தாரு. இதையடுத்து இந்த மனுவுக்கு பதிலளிக்கும்படி தமிழக அரசுக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் இந்த வழக்கினுடைய விசாரணையை தள்ளி வச்சிருக்காங்க. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.